பீமா ஹாஸ்பிடலுக்கு போலாமா? பீமா ஹாஸ்பிடலுக்கு போவோமா? ஹாஸ்பிடலுக்கு போய் ஊசி போடலாமா? இங்க ஊசி போடலாமாயா? பீமா ஹாஸ்பிடலுக்கு போவோமா? இங்க வா, ஹாஸ்பிடலுக்கு போனா ஓடியா? வாடா, ஹாஸ்பிடலுக்கு போணும், வா, ஊசி போடணும், வா, ஓடி. வா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாம், வா. ஹாஸ்பிடலுக்கு போலாமாயா? பீமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பீமாவோட லாங் வீடியோ தான் இது. ரொம்ப நாளாகவே பீமாவுக்கு ஒரு லாங் வீடியோ போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீமாவுக்கு உடம்புலலாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிதுங்க. அது என்னென்னு பார்க்கலான்னு காலையிலேயே வாக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயாச்சுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வெள்ளிவாகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் வெட்டினரி கிளினிக் தாங்க வந்திருக்கோம். பையன் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே உள்ளே வரவே இல்லைங்க. ரொம்ப அட்ராசிட்டி பண்ணான். ஒரு வழியாக அவனை இழுத்து பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஊசி போட்டாச்சுங்க. என்ன பண்ணுறது, அலர்ஜி சரியாகணும் இல்லையா? அப்புறம் டாக்டர் மருந்தை எழுதி கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பெட் ஷாப் போனோம். பெட் ஷாப் போனால் பயங்கரமான ஷாக்குங்க. வாசல்லே 2 செக்யூரிட்டி ட்வின்ஸில், அதுவும் யாருன்னு பார்த்தா நம்ம பிளாக் ஹேட்ஸு வேறு மாதிரி இருந்தானுங்க பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம டாக்டர் எழுதி கொடுத்த அவனுக்கு அலர்ஜிக்கான ஷாம்பு, அப்புறம் டேப்லெட்டு, அப்புறம் பீமாவுக்கு கொஞ்சம் பசிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பையன் ஊசி போட்ட கோவத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.